ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம் உள்ளொழுக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சோகமான படம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் தமிழில் வந்த ரயிலும் அப்படி தான். அதில் சில இடத்துல காமெடி இருந்தாலும் இந்த உள்ளொழுக்கு படம் வந்து கொஞ்சம் கூட ஒரு காமெடி இல்லை, எதுவும் ஒரு ஃபைட் மாஸ் சீன் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சோகம் சோகம் சோகம். இந்த படத்தோட கதையை வந்து ஒரு 3 பேரை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த படம் பார்க்கறதுக்கே. அந்த அளவுக்கு சோகத்தை இந்த இதில் வந்து தணிச்சிருக்காங்க. கிறிஸ்டோ ஆண்டனின்ற டைரக்டர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஆஸ்டின் ஆப்ரஹாம், ஸ்மிருதி அனீஷ், ஷெபின் பென்சன், நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் இந்த இதில் வந்து முக்கியமான 3 கேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஊர்வசி, இவங்க ஜேவிபிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப கஷ்டமான சோகமாக தான் இருந்தது. ஸோ பிரசாந்த் முரளின்றவர் தாமஸ் குட்டியாக நடிச்சிருக்காரு. ஸோ அலின்சர் லே குளோபஸ் ஜார்ஜாக நடிச்சிருக்காரு. அது வந்து பார்வதியோட அப்பாவாக இருக்கார். அவர்லாம் வந்து அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காரு. அவரும் ஒரு சீனியர் ஆக்டர் தான். அர்ஜுன் ராதாகிருஷ்ணன்றவர் ராஜீவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்வதியோட லவ்வராக நடிப்பார். ஸோ பார்வதி திரிவோத் வந்து அஞ்சுவாக நடிச்சிருக்காங்க. ஸோ அஞ்சு, ராஜு, இந்த தாமஸ் குட்டி, லீலாமா, இந்த 4 கேரக்டர் தான் இந்த படத்தோட பலமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளட்டு தான், வெள்ளம் தான். அந்த பின்னணியிலேயே மழை வெள்ளம் பின்னணியிலேயே இந்த படத்தோட கதை எடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு புடவை கடையில் சேல்ஸ் கேர்ளாக இருப்பா இந்த அஞ்சு. அப்போ வந்து இந்த ராஜு வந்து அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி லவ் மாதிரி இருக்கும். அதை காமிச்சினே இருப்பாங்க, என்ன படம் எடுத்துக்குறீ அப்படி இப்படி பேசினே இருப்பாங்க. உடனே அடுத்த ஷாட் பார்த்திங்கன்னா படகுல கல்யாணம் ஆகி போகிற மாதிரி காட்டுவாங்க இந்த தாமஸ் குட்டி கூட. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட் வந்து இந்த தாமஸ் குட்டி கூட நடக்கிற மாதிரி காட்டுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த இதே பார்த்திங்கன்னா இவர் தாமஸ் குட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும், தலையில் வந்து மூணில் கட்டின்ட்டுருவாங்க. ஸோ அதை வந்து ஹாஸ்பிட்டல்லையும் லவ்வர் வந்து பார்க்குற மாதிரி அது மாதிரிலாம் வரும். அப்புறம் அவன் கால் பண்ணுவான், அவன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப சீவியராக ஆகிடும் அந்த தாமஸ் குட்டிக்கு. அப்போ அஞ்சுவும் லீலாமாவும் அதாவது ஊர்வசியும் பார்வதியும் வந்து ரொம்ப கேரக்டர் பார்த்தாலும் அவங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. அப்போ வந்து நடுவில் வந்து அந்த லவ்வரை வந்து இவன் அந்த பார்வதி போய் சந்திப்பா, அதாவது அஞ்சு போய் சந்திப்பா. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 2 பேரும் ஒன்றா வந்துடுவாங்க. அப்போ ஒன்றா வந்ததில் ப்ரெக்னன்சி செக் பண்ணி பார்ப்பா. அப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி இது தெரிஞ்சிடும். அப்போ வந்து கால் பண்ணி அவரை கேட்கும்போது அவன் வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக ஒர்க் பண்ணுவான். பாரில் ஹோட்டல் பார் எல்லாம் அதில் சர்வராக ஒர்க் பண்ணுவான். அப்போ வந்தீங்கன்னா அவன் கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் அந்த தாமஸ் குட்டிக்கு ரொம்ப இன்னும் இதுவாகி வந்து இறந்துருவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமஸ் குட்டியோட அடக்கத்தை பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஊர்வசி வந்து அந்த குழந்தைய ப்ரெக்னன்சியாக இருக்கிறத பற்றி கேட்கும்போது அது வந்து தாமஸ் குட்டி இல்லை, அவனோட குழந்தை இல்லை, அது வந்து வேறு ஒருத்தரோட இதுன்னு தெரியும். அப்போ ஊர்வசியோட ஆக்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதான் இன்ட்ரல் பிளாக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுதான் கதையை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே தான் இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த தாமஸ் குட்டியோட அடக்கத்தை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இந்த பார்வதின்றவ அந்த அஞ்சு, இந்த பார்வதி ஆக்டர் அஞ்சுன்றவ ஊர்வசி கூட போனாலா இல்லை விட்டுட்டு அந்த காதலன் கூட போனாலான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இது ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த நன்கிட்ட பேசுகிற மாதிரி ஊர்வசி ஒரு இடத்துல டைலாக் வரும் அந்த வீட்டில் மழையோட பின்னணியில். அந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்களையும் அந்த நன்னியும் ஊர்வசியும் கம்பேர் பண்ணி ஊர்வசி பேசுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடைசியில் அந்த தாமஸ் குட்டி அடக்கம் பண்ணிட்டு இந்த லீலாமாவும் இந்த அஞ்சுவும் வந்து என்ன பண்ணாங்கன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ எக்ஸலண்ட்டாக போச்சு. இந்த 4 பேரை வச்சு இந்த படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப மூமெண்ட் வந்து ரொம்ப சோகமாகவும் நெஞ்ச கணக்கிற ஒரு இதுவாகவும் இருந்தது. இந்த படத்தில் கேமரா மியூசிக் எல்லாமே வந்து கரெக்டாக பிளெண்ட் ஆகி கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக போச்சு. இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், சோகம் வந்து ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குது இந்த படத்தில். அடுத்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அடக்கம் பண்ணுறதே ஒரு முக்கால்வாசி காமிச்சிருவாங்க. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அந்த சீன்லாம். அது வந்து திரைக்கதையை பார்க்கும்போது கொஞ்சம் போராகவும் இருந்தது. அதையே நான் சொல்லிடுறேன். ஸோ பார்க்குறவங்க கேர்ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.